அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, தாம்பத்தியம், ஆன்மீகம், வழிபாடு, குடும்ப வாழ்க்கை, இதை பற்றிய ஒரு அதிமுக்கிய ஆலோசனை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன். இந்த ஆடியோவை அடியேன் பதிவிட காரணம், இது சம்பந்தமான ஒரு கேள்வி இன்று அதிகாலை வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. இந்த பாதிப்பு பலருக்கு இருக்குமோ அப்படின்னு அடியனுக்கு ஒரு ஐயம். என்னை பொறுத்தளவுக்கு எனது அன்பான சிவசொந்தங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் ஆன்மீக வழிகாட்டுதல் ஒவ்வொரு பூஜைகளையும் பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஆலோசனையும் ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் இருந்து சொல்வது எனது கடமை என்று நினைத்து இந்த ஆடியோவை பதிவிடுகின்றேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். திருமணமான அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆடியோ ரொம்ப உபயோகமான ஒரு ஆலோசனையை சொல்ல போகுது. இதை நான் பதிவிட காரணத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இது எனது கடமை என்று நினைத்து ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இதில் கிடையாது. ஒரு சகோதரி கடந்த 2-3 நாட்களாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தொலைபேசி எடுக்க முடியாது. நாங்கள் தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், எங்கள்கிட்ட என்ன கேட்குறதா இருந்தால் அன்பு கூர்ந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் ஓய்வாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், அம்மா நீங்கள் நிறைய முறை எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்ருக்கீங்க, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம். அதன்படி நேற்று அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. அவங்க பிரச்சனை என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அவங்க திருமணமானவங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பல வருடமாக. கடந்த சில மாதங்களாக மற்ற பல யூடியூப் சேனலையும் சேர்த்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஆன்மீகத்தை பற்றி லட்சக்கணக்கான மக்கள் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிலருடைய சேனலை ஃபாலோ பண்ணி அதில் வர கருத்துக்களையும் எடுத்து மண்டையில் திணிச்சிக்கிட்டாங்க. அவங்க கணவன் மனைவி தாம்பத்தியத்தை பற்றி நிறைய ஆலோசனைகள் மற்ற சேனலில் கேட்டுட்டு அதை அத்தனையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதுவே அவங்களுக்கு இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கிது. என்னென்னா, கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவுடன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டையே சுத்தம் பண்ணுறாங்களாம். வீட்டையே எல்லாத்தையும் சுத்தம், வீட்டை முழுவதும் கழுவி மாப்பை போட்டு வீடு முழுவதுமே. அதை தாண்டி அவங்க அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு அறையினுடைய கதவை தொடுவாங்க. அந்த கதவின் கைப்பிடி தொடர்றது, லைட்டு ஃபேனு இதெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த லைட்டு ஃபேன் போடுற சுவிட்ச் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் தண்ணி தெளிக்கிறாங்களாம். வீடு முழுவதும் தண்ணி தெளித்து, கதவு உள்பட கைப்பிடி உள்பட எல்லாத்துலேயும் தண்ணி தெளித்து அவங்க சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட வேலைக்கே போகிறாங்களாம். இது அவங்க குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதத்தை உண்டாக்கிடுச்சு. அந்த பெண்ணினுடைய தாய் சகோதரிலாம் எடுத்து சொல்லியும் இவங்க அதை எடுத்துக்கிற நிலைக்கு அவங்க வரல. அவங்களே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி, எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்க சாமிங்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது கூத்து அப்படின்னு. அவங்களுக்கு தேவையான ஆலோசனை நான் வழங்கிட்டேன். வழங்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி பலருக்கு பிரச்சனை இருக்குமோ, இதை வெளியே யாரும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. அப்படி பலருக்கு இது பிரச்சனையாக இருந்தால் குடும்பத்தில் இதனாலேயே நிம்மதி இல்லாமல் போயிடும். எனவே தான் இந்த ஆலோசனை நம்ம கொடுக்கணும்னு 2 ஆலோசனை நான் பதிவிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலோட ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அன்பு கூர்ந்து அவங்கள மட்டுமே குருவாக நீங்கள் தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டிங்கன்னா ஆன்மீகம் உங்களுக்கு குழப்பமாயிடும். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சில பேர் தான் அப்போ யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க ஆன்மீகத்தை பற்றி. இன்றைய காலகட்டத்தில் பல லட்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மருத்துவத்தை பற்றி பேசணும், பொறியாளர் துறையை பற்றி பேசணும், ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க சினிமா துறையை பற்றி பேசணும். யார் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையை பற்றி அவங்க பேசுகிறது சரியாக இருக்கும். அதே மாதிரி தாங்க ஆன்மீகத்தை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க யார்? ஜோதிடரா, மாந்திரிகரா, ஆன்மீக பரம்பரையில் வந்திருக்காங்களா, குரு பரம்பரையில் வந்திருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய ஆன்மீக கருத்துக்களை நீங்கள் காதுக்குள்ளேயே போடணும். எல்லோருடைய கருத்துக்கு நீங்கள் காதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் ஆகிடும், பைத்தியமே பிடிச்சிடும். கடைசியாக சாமியும் வேணாம் ஒன்றும் வேண்டான்னு போயிடுவீங்க. உண்மையை யதார்த்தமாக பேசுகிறேன் உங்கள்கிட்ட. யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி, அவங்க ஆன்மீகத்தில் என்ன நிலையில் இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்கள் சொந்த விருப்பம் தான், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் ஆன்மீகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமையலுக்குன்னு சொல்லி சேனல் ஆரம்பிச்சுட்டு அவங்கெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி பயங்கரம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவர்களுடைய சொந்த விருப்பம், அதை நான் தவறு சொல்லலை. என்னுடைய கருத்து என்னென்னா, ஆன்மீகத்தில் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் காதில் போட்டுக்காதீங்க. இது முதல் ஆலோசனை.
இரண்டாவது ஆலோசனை, கணவன் மனைவி தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு செயல். அது அவ்வளோ பெரிய மோசமான செயல் கிடையாது. கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறீங்களா, இருவரும் நல்லா குளிச்சுட்டு இறைவனுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி இறைவனை வணங்கிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்க போங்க. வீட்டையே பிரட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டையே பிரட்டி போட்டு வீடு முழுவதும் மாப்பு போட்டு வீடு முழுவதும் சுத்தம் பண்ணி இந்த செவரெல்லாம் சுத்தம் பண்ணி தேவையில்லாத ஒரு செயல் அது. கண்டிப்பாக அந்த மாதிரி செயல் செய்யாதீங்க. உங்களுக்கு பல வெறுப்புகளை உண்டாக்கிறோம். அது நாம் எதுக்காக ஆன்மீகத்தில் இருக்கோம், எதுக்காக பூஜை பண்ணுறோம், எதுக்காக வழிபாடுகள்லாம் பண்ணுறோம், எதுக்கு ஒரு ஆன்மீக குருவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லபடியாக முன்னேறணும்னு தானே நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இதுவே ஒரு பிரச்சனையாக வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், குடும்பம் ரொம்ப முக்கியம், குடும்பத்தில் இருக்க உறுப்பினருடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் ஆன்மீகம் என்பது குடும்பத்தை பாதிக்கக்கூடாது. தாம்பத்தியம் என்பது அவ்வளவு மோசமான செயல் கிடையாது. தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவன் மனைவி குளிச்சுட்டு இறைவனுக்கு முன்னால் தீபம் ஏற்றி அடுத்த கட்ட வேலையை பார்க்க போங்க. இந்த 2 ஆலோசனையை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோன்றியது. ஆதலால் சொல்லுகின்றேன். எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம் நீங்கள் அத்துணை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புதமான அறிவிப்பு, நமது ஆனந்தஒளி அறக்கட்டளை அன்னசேவை என்ற குழுவை நடத்திட்டு இருக்கோம். உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அன்னதான திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்காக அற்புதமான தெய்வீகமான விளக்கேற்றும் தீப எண்ணெயை அடியேன் தயார் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் மற்றும் நெய், இந்த 3ஐயும் ஒரு சில கணக்குகள், ஒரு சில விகிதாச்சாரத்தில் கலந்து அதனுடன் 9 தெய்வ வசிய மூலிகைகளையும் இணைத்து, அந்த மூலிகைகள் எதுக்காக அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கணும், குலதெய்வத்தின் அருள் இருக்கணும், கண்திருஷ்டி வெளியே ஓடணும், குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும். அதற்காக அந்த மூலிகையெல்லாம் முறைப்படி பூஜையில் வைத்து பொடியாக்கி அதை இதனுடன் கலந்து ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்ற ஒரு எண்ணெயை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் தினமும் விளக்கேற்றி வரும்பொழுது உங்கள் வீடே தெய்வீக தன்மையோடு இருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த தீப எண்ணெய் இப்பொழுது விற்பனைக்காக தருகின்றோம். 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாட்டிலில் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். விரைவில் 100 ml 200 ml பாட்டிலை நம்ம தரப்போகிறோம். இந்த ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். anandoli.com என்ற எங்களது வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த எண்ணெயின் விற்பனையின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் சிறிய தொகை அன்னதானத்திற்காக செலவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மூலிகை தீப எண்ணெயை உங்கள் ஊரில் விற்பனை முகவராக இருந்து விற்பனை செய்வதாக இருந்தாலும் விற்பனை செய்யலாம். அற்புதமான மூலிகை தீப எண்ணெய் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.